எல்லாருக்கும் வணக்கம். தங்க மாமி சேனல்ல இருந்து மாமி பேசுறேன். தீபாவளி எல்லாருக்கும் நல்ல விதமா நல்லா முடிஞ்சிருக்கும். இப்ப தீபாவளி முடிஞ்ச உடனே நிறைய பலகாரங்கள் மற்றதெல்லாம் சாப்பிட்டுருப்போம். நம்ம ஒரு ஜீரண சக்திக்கு ஒரு குழம்பு ஒன்று வச்சு காமிக்கலான்னு உங்களுக்கு இன்னைக்கு அந்த ரெசிபி பண்ணி காமிக்க போறேன். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இப்ப நம்ம பண்ண போறது மாவத்தல் தண்ணி குழம்பு. இது வயிற்றுக்கும் உடம்புக்கும் நல்லது, நாக்குக்கு நல்ல ருசியா இருக்கும். மாவத்தல் தண்ணி குழம்பு, இது தண்ணியா தான் இருக்கும், ஆனா சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். நாக்குக்கு நமக்கு நல்ல ருசியா இருக்கும், உடம்புக்கும் நல்லது. வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். துவரம்பருப்பு 50 கிராம், மாவத்தல் ஒரு 10 எடுத்து வச்சிருக்கோம். இது மாங்காய் கிடைக்கும் போது வீடுகளில் நம்ம எல்லார் வீட்லையுமே வச்சிருப்போம், இல்லாட்டி கடையில கிடைக்கும். மாவத்தல உப்பு போட்டும் காய வச்சுக்கலாம், உப்பு இல்லாமே நம்ம காய வச்சுக்கலாம். மழை காலத்துலயோ காய்கறிகள் நமக்கு கிடைக்காம போகும்போதோ இது ஒரு குழம்புக்கு நமக்கு உதவியா இருக்கும். அடுத்தது புளி, ஒரு நெல்லிக்காய் அளவு வச்சிருக்கேன் புளி. ஏன்னா மாங்காய் இதுலயே புளிப்பு இருக்கும், புளி கொஞ்சமா நீர்க்க ஊற்றினா போதும், புளி கொஞ்சமா வச்சிருக்கேன். அடுத்தது மஞ்சள் பொடி, அடுத்தது வரமிளகாத்தூள், மல்லித்தூள், வெல்லம் ஒரு கட்டி, நல்லெண்ணெய், தேவையான அளவு உப்பு. அடுத்தது தாளிக்கிறது என்னன்னு பார்த்துக்கலாம். கடுகு, வெந்தயம், வரமிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம். வெங்காயத்தை நறுக்கி கட் பண்ணி வச்சிருக்கேன். பூண்டையும் நான் முழுசா போடாம இது மாதிரி பூண்டையும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப வாங்க அந்த ரெசிபி நம்ம பண்ணி பார்க்கலாம். இந்த மாவத்தல் தண்ணி குழம்புக்கு வெந்நீர்ல இந்த மாவத்தல ஒரு 10 நிமிஷம் நான் ஊற வைக்கிறேன். ஊற வச்சா நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் வெந்த பிறகு நம்ம சாப்பிட நல்லா இருக்கும். இப்ப அடுப்பு பற்ற வச்சு விட்டு நான் மண் சட்டி வச்சிருக்கேன். இந்த குழம்புக்கெல்லாம் மண் சட்டி தான் ரொம்ப விசேஷம். மண் சட்டி மகத்தானதுன்னு உங்களுக்கே தெரியும். எது வச்சாலும் கெட்டு போகாது, 2 நாள் இருந்தாலும் இதுல பொருள் கெடாது. அதுல வச்சு இப்ப நான் பருப்பு வேக வைக்கிறேன். இப்ப இந்த துவரம் பருப்பை நல்லா கழனி முடிச்சு இதுக்கு துவரம் பருப்பு ரொம்ப தேவை கிடையாது, 50 கிராம் தான் துவரம் பருப்பு போட்டிருக்கோம். இப்ப இந்த தண்ணி காஞ்சி போச்சு, துவரம் பருப்பு போடுறோம். இப்ப இந்த தண்ணி காஞ்சி போச்சு, இந்த 50 கிராம் துவரம் பருப்பு போட்டிருக்கேன். இதுக்கு கொஞ்சமா மஞ்சப்பொடி போடுறேன். ஒரு சொட்டு நல்லெண்ணெய் ஊத்துறேன், ஏன்னா இந்த பருப்பு பொங்காம இருக்கும், நல்லாவும் வேகும், அதனால கொஞ்சோண்டு ஊற்றிருக்கேன். இப்ப இந்த துவரம் பருப்பு நம்ம எல்லா சாம்பாருக்கும் வைக்கிற மாதிரி இது நல்லா வேக விடக்கூடாது. அரை வேக்காடு முத்து முத்தா வரும்போதே இதை எடுத்துடணும். எடுத்துட்டு அந்த சாப்பிடும்போது அந்த துவரம் பருப்பும் மாவத்தலும் நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இந்த பருப்பு வேகிறது வெந்த உடனே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப இந்த பருப்பு 10 நிமிஷம் வேக வச்சிருக்கேன். இந்த வெந்த பருப்பை பாருங்க, முத்து முத்தா இருக்கும், கையிலையும் வெந்திருக்கும். இது மாதிரிதான் இந்த மாவத்தல் குழம்புக்கு இந்த பருப்பு வேக வைக்கணும். நம்ம நைஸா நல்லா வேக விட வேண்டாம். இப்ப இதை மாத்திட்டு நம்ம அடுத்தது குழம்பு வைக்கலாம். இப்ப இந்த குழம்பு நம்ம கூட்டி வைக்க போறோம். நம்ம ஏற்கனவே ஊற போட்ட புளியை நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் தண்ணியா, அதை ஊத்துறேன். இதுக்கு இப்ப மஞ்சள் பொடி கொஞ்சம் போடுறோம் கலருக்கு. இதுக்கு சாம்பார் தூள் போடுறது இல்லை, வரமிளகாத்தூளும் தனியாத்தூளும் தான் போடுறேன். இதுதான் எங்க வீடுகளில் போடுற பழக்கம். 2 ஸ்பூன் போடலாம், பெருசா இருந்தா, சின்னதா இருந்தா 4 போட்டுக்கலாம். அடுத்தது மல்லித்தூள் 2 ஸ்பூன்.
இப்போ இந்த நம்ம ஊற வச்சு இந்த வெந்நீரில் நல்லா நைஸ் ஆகிடுச்சு இந்த வத்தல். இந்த வத்தலை இதில் போடுறோம். இதுக்கு உப்பு வந்து தேவையான அளவு வேணுங்கிறவா பார்த்து போட்டுக்கலாம். உங்களுக்கு உப்பு வேணும்னா மறுபடியும் பார்த்து போட்டுக்கலாம். இது எல்லாம் இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும். இது வந்து இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வரமிளகாத்தூள் தனியாத்தூள்லாம் நம்ம போட்டிருக்கோம். இது நல்லா கொதிச்சு இந்த பச்சை வாசனை போகிற வரலையும் இதை நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க விட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இது நல்லா பச்சை வாசனை போக கொதிச்சு இந்த மாங்காயை எடுத்து பாருங்க. அப்படி மை மாதிரி பஞ்சு மாதிரி இந்த மாங்காய் வெந்து போச்சு. ஒரே ஒரு துண்டு, எந்த புளி குழம்புக்கும் ஒரு துண்டு வெல்லம் சேர்த்தா ருசிக்கும், ருசி கூடுதலாக இருக்கும். அதனால ஒரு துண்டு வெல்லம் போட்டேன். இது எல்லாம் நல்லா கொதிச்சு போச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை நம்ம சேர்க்க போகிறேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இது ரொம்ப நைஸாக குழைய வேகக்கூடாதுன்னு. அதனால இந்த பருப்பை வந்து இதில் சேர்க்குறோம். பருப்பு இதில் சேர்த்தாச்சு. இந்த குழம்பு இப்போ நல்லா எல்லாம் கொதி வந்துருச்சு. நல்லா கொதிக்கிறது. மாவத்தல் வெந்து போச்சு. இந்த பருப்பு முத்து முத்தாக ரொம்ப அழகாக நம்ம சாப்பாட்டு மேலே தெரியும். சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை இறக்கி வச்சுட்டு இதை தாளிக்கிறோம். இப்போ அடுப்பு மேலே நான் கடாய் வச்சுருக்கேன். இதில் தாளிக்கிறேன். எப்போவுமே தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான். அது நம்ம புளிக்குழம்பு வத்த குழம்புக்கு நம்ம அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகி காஞ்சு போச்சு. இப்போ வந்து இதுக்கு கடுகு கொஞ்சமாக போடுறேன். உங்களுக்கெல்லாம் எவ்வளோ தேவையோ அளவு அதை நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். அடுத்தது வெந்தயம். இதுக்கு ரொம்ப காரம் போடல, 4 மிளகாய் தான் இதில் கிள்ளி தாளிக்க போகிறேன். அந்த கடுகு வெந்தயம் எல்லாம் நல்லா கருகி மனம் அப்படியே தூக்கி அடிக்குது, மனம் வாசனை. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை இதை போடுறேன். அடுத்தது பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போடுறேன். இதுக்கு பச்சை மிளகாயெல்லாம் நான் வந்து போடுறதில்லை, தக்காளி போடுறதில்லை. பெரும்பாலும் தக்காளி போட்டால் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது 5 நாள் ஆனாலும் 1 வாரம் ஆனாலும் இந்த குழம்பு வந்து உங்களுக்கு கெட்டு போகாது. இந்த பூண்டும் வெங்காயமும் அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும். இந்த மழை காலத்துக்கும் உங்களுக்கு அவ்வளோ நல்லது. இது கருவேப்பிலை போடுறேன். வெங்காயம் பூண்டு பிடிக்காதவ பெருங்காயம் போட்டு கடுகு வெந்தயம் தாளித்து கூட இந்த குழம்பு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். காய்கறி கிடைக்காத போது பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப சாம்பார் வைக்க முடியல அவசரம்னா பண்ணிக்கலாம். இது வந்து கத்திரிக்காய் வத்தல் கிடைச்சாலும் போடலாம், கொத்தரை வத்தல் கிடைச்சா எந்த வத்தல் உங்களுக்கு இருக்கோ கிடைக்கிறதோ அதை வச்சு பண்ணிக்கலாம். மாவத்தல் இருந்ததுனால நான் இப்போ மாவத்தலில் பண்ணி காமிச்சிருக்கேன். மாவத்தல் கடையிலையும் இருக்கும், வாங்கிக்கலாம் நீங்கள். இப்போ இந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வறுத்து செவக்க ஆயிடுத்து. இப்போ நான் அடுப்பை அணைச்சிட்டேன். இந்த வாசனை இந்த தெருக்கோடி வரையிலும் கேட்கும். இப்போ இதை வந்து இந்த குழம்புல வந்து நான் சேர்க்க போறேன். இப்போ இந்த குழம்புல என்ன அப்படின்னா, இதை உடனே மூடிடணும். நீங்க தாளித்து போட்ட உடனே இதை மூடிட்டோம்னா இத்தனை வாசனையும் இதுக்குள்ள அப்படியே இருக்கும்.
இப்போ நான் மூடி போட்டு வச்சுட்டேன். இதை உடனே மூடிட்டேன். இப்போ உங்களுக்கு நான் திறந்து காமிக்கிறேன். இந்த குழம்பு அப்படியே எல்லாம் ஒன்றாகி அவ்வளோ வாசனை, சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு குக்கரில் ஒரு 2 டம்ளர் சாதத்தை வச்சுட்டு இதை பண்ணிட்டு கூட உடனே சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அப்பளம் வத்தல் எது இருந்தாலும் போதும். இதுக்கு ஒரு துவையல் கூட இது நல்லா இருக்கும். அது மாதிரி பண்ணிக்கலாம். தண்ணி குழம்பு தான் இது, ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும். மழை காலத்தில் நமக்கு காய்கறி வெளியில் வாங்க போக முடியல, மழை பெய்யுறது, வீட்டில் இருக்கிற வத்தலை வச்சு நீங்கள் இந்த குழம்பு பண்ணி வச்சுக்கலாம். 2 நாள் 3 நாள் இருந்தாலும் கேடாது. வெளியில் வேலைக்கு போகும்போது முன்னாடி பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாவத்தல் குழம்ப நீங்களும் பண்ணி பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தங்கமாமி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.